ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடங்கிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து வெளிநடப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் தொடங்கியது. ஜார்க்கண்ட் முன்னாள் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து வெளிநடப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் முதல் முறையாக புதிய பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கையை கண்டித்து இந்த அமளி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த அமளியை அடுத்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.